வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பெத்லஹேம் குடும்ப யூனிட். இந்த மல்லூஸ்க்கு டைட்டில் எங்கேருந்தே கிடைக்குதுன்னு தெரியல, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ பிரேமலு டேரக்டர்னு மற்றும் ஒரு படைப்பு. இந்த தடவை பிரேமலுவோட 2 மடங்கு பெட்டரான ஒரு படத்தோட வந்திருக்காருன்னு சொல்லணும். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த படத்தோட இந்த கேரக்டர்ஸுங்க, உண்மையிலே சொல்லப்போனால் படத்தோட ஆரம்ப காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையும் எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு லேகாவோ போராவோ ஃபீல் பண்ணல. அவ்வளோ பேரோட நடிப்புமே பிரமாதமாக இருந்தது. நம்ம நிவீனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மமிதாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கட்டும், ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுன்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்த படத்தில் முக்கியமாக ஒரு பெரிய கான்செப்டை வந்து பேசியிருக்காங்க, இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் கல்யாணம் பண்ணுறது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 12-13 வயசில் டிஃப்ரெண்ட்டான ஒரு 90s கிட்டுக்கும் ஒரு 2K கிட்டுக்குன்னு வச்சுக்கலாமே. 90s கிட்டு பையன், 2K கிட்டு பொண்ணு, ஒரு மினிமம் ஒரு 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்கும் அந்த லவ் எப்படி கனெக்ட் ஆகும், அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்களை நம்ம கண்முடிய நிப்பாட்டியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்தது. இந்த காலத்தில் 2-3 வயசு டிஃப்ரென்ஸில் இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, சண்டைகள் வருது. அதுவே வந்து ஏற்றுக்க முடியாத இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள லவ் ஸ்டோரியை இவ்வளோ யதார்த்தமாக இவ்வளோ கன்வின்சிங்காக எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து இவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. அந்த விதத்தில் எல்லாரோட ஆக்டிங்குமே ஜஸ்டிஃபைடாக இருந்தது. கம்மிங் டு தட், ரைட்டிங் ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். 2 ஏஜ் டிஃப்ரென்ஸில் உள்ளவங்களோட லவ் பாசிபிளா இல்லையா, அவ்வளோதான். இதுக்கு நடுவில் ஹீரோவோட தம்பி அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரியும் கொடுத்து, இந்த பக்கம் இவருக்கு ஒரு லவ் ஸ்டோரியும், அதாவது பாசிபிளே இல்லாத ஒரு லவ் ஸ்டோரியும் கொடுத்து, ரெண்டுமே கன்வின்சிங்காக இருந்தது. ரெண்டுமே லவ் தானுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட நடிப்பு, அதாவது படம் முழுக்க உங்களுக்கு படம் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல நிவின் உடையிறப்போ நம்மளே அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். நம்மளுக்குமே அது கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் அந்த எமோஷன். அந்த ரைட்டிங் வந்து அந்த கதையிலே இருந்தால் தான். நிறைய இடங்கள்ல படத்தில் ரைட்டிங்கில் அந்த விஷயம் இருக்கும், அதே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது 100% அவ்வளோ கொடுக்க முடியாமல் கூட போகலாம். பட் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கறது, ஐ திங்க் ஸோ, ரைட்டிங்கில் என்ன இருந்ததோ அது அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஆக்டிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. 3வது இந்த படத்தோட மியூசிக். சீரியஸாக சொல்லப்போனால் எங்கேயுமே வந்து பாட்டு ஒரு குறையாவோ தடையாவோ தெரியவே இல்லை. படத்தோட பார்க்குறப்போ அந்த பாட்டு நம்மளுக்கு வரும்போது படத்தில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்குமோ அதே தான் பார்க்குறவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்தாங்க. அதை தாண்டி படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல வந்துட்டு காமெடியான விஷயங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எமோஷனாக வர அங்கே வர அந்த இடத்துலையுமே கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லுவோம். ரொம்ப படத்தோட படம் பிளெண்டாக இருந்தது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. 3வது இந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷுவலி யூஸ்வலாகவே கேரளா படங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ வர வந்துட்டு அது அந்த படம் பார்க்குறப்பவே ஒரு சில படங்கள் நம்மளுக்கு ஒரு நம்மளே அறியாமல் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும் அந்த படத்தை பார்க்குறப்பவே. அதுக்கு மெயின் காரணம் சினிமாட்டோகிராஃபி. அதுவும் தான் எந்த படத்துலையுமே அதுதான். ரொம்ப ரொம்ப பெரிய இடங்கள் வெளிநாடு அப்படிலாம் போகாமல் கேரளாக்குள்ள இருக்கிற விஷயங்களே ரொம்ப அழகாக காட்டினதாக இருக்கட்டும், கோவாவோட அந்த தனித்தன்மையை காட்டினதாக இருக்கட்டும், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடத்துல ஹீரோ ஹீரோயினோட அந்த ஃபேஸ் வந்து பிளெண்ட் ஆகி அடுத்த சீனுக்கு மாறும்போது அந்த மாதிரி எடிட்டிங் பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீனுக்குமே ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னோம். ஸோ ஓவராலாக எனக்கு பெத்லஹேம் குடும்ப யூனிட்ல வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறக்கூடிய ஒரு இடம் கூட எனக்கு தோணலை. அதாவது எனக்கு அது எங்கேயுமே நினைவுலே வரல. சரி, இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்றத படம் பார்க்கும் போதும் சரி, படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இன்னும் இது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமேன்ற விஷயமும் சரி, எங்கேயுமே எனக்கு அது தோணல. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த படத்துக்கு போகலாமா, மறுபடியும் அந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட்ல நம்மளும் ஒரு ஆளாக ஆகலாமா, அது எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு பீஸ்ஃபுல்னஸையும் தாண்டி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான் இந்த படம் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு நீங்கள் போகும்போது எப்பேற்பட்ட மைண்ட் செட்டில் போனோம், வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்கும். அதுக்கு 100% நான் கேரண்டி. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக ஹாப்பியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 95 கொடுப்பேன். அட்மோஸ்ட் பர்ஃபெக்ட் மூவி. இந்த ஓணம்க்கு வந்து தி வின்னர், பர்ஃபெக்ட் வின்னர் அப்படின்னா அது இந்த படம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மலையாள படம் பிடிக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பிடிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய மூவி பிடிக்கும், எந்த விதமான சண்டை காட்சிக்கெல்லாம் பெருசாக இல்லாமல் ரத்த சொட்ட வயலண்டிக்கலாம் அப்படிலாம் இது இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக பெத்லஹேம் குடும்ப யூனிட் போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா படங்கள்லையுமே எல்லா தியேட்டர்ஸ்லையுமே வந்துட்டு சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மலையாளம் புரியலனாலும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நீங்கள் படம் பார்ப்பீங்கனாலும் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. பல மக்களை மீண்டும் அடுத்த நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், நல்ல முன்னெடுத்து சந்திக்கிறேன். நன்றி. இந்த நிமிஷம் 3 வந்து போச்சு.